Hi students, today we are going to discuss about mixed inflorescence. So previous two types பார்த்திருந்தோம், one racemose and another one cymose. So third one என்னது அப்படின்னா mixed inflorescence. So mixed inflorescence வந்து two kind of inflorescence mixing, ஓகேவா, cymose and racemose. அதான் mixed inflorescence. இந்த mixed inflorescenceல என்னென்ன டைப் இருக்கு, ஓகேவா, thyrsus verticillata, verticil or verticillata, ஓகேவா. ஸோ thyrsus and verticillata தான் mixed inflorescence. So inflorescence in which both racemose and cymose pattern of development occur in a mixed manner, ஓகேவா. ஸோ inflorescence வந்து ஒன்லி பேசிபெட்டலாக இருக்கலாம், இல்லை அக்ரோபெட்டலாக இருக்கலாம். ஸோ இப்போ இது வந்து என்னன்னா பேசிபெட்டல் வித் அக்ரோபெட்டல் சக்சிஷன் ரெண்டுமே மிக்ஸ்டு பேட்டர்னாக இருக்கக்கூடியதுனால இது என்னது மிக்ஸ்டு இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படி சொல்லுவோம். இட் இஸ் ஆஃப் த ஃபாலோயிங் டூ டைப்ஸ், ஒன் thyrsus and another one verticillata. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் thyrsus, இட் இஸ் எ ரெசிம் ஆஃப் சைம்ஸ், ரெசிம் ஆஃப் சைம்ஸ், ஓகேவா. ரெசிம் ஆஃப் சைம்ஸ்னால் ரெண்டுமே மிக்ஸ் ஆகினது. இன்டெஃபினைட் சென்ட்ரல் ஆக்சிஸ் பிஎஸ் லேட்ரல் பெடிசிலேட் சைம்ஸ். இன்டெஃபினைட் சென்ட்ரல் ஆக்சிஸ் கண்டினியூஸாக வந்து சென்ட்ரல் ஆக்சிஸ்னா ஆகும், வளர்ந்து போய்கிட்டே இருக்கும். அப்போ வளர்ந்து போய்கிட்டே இருக்கும்போது அதனுடைய ஃப்ளாஸ் வந்து யங் ஃப்ளாஸ் வந்து டிப்லேயும் ஓல்டு ஃப்ளாஸ் வந்து பேஸ்லேயும் இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி வளர்ந்து போகுது. அது கூடவே ஆக்சிஸ் பிஎஸ் லேட்ரல் பெடிசிலேட் சைம்ஸ். ஸோ பக்கவாட்டில் வந்து சைம்ஸ், ஓகேவா, இன்வெர்ட் ட்ரையாங்கிள் பொசிஷன்ஸ். நம்ம வளர்ந்து போய்கிட்டே இருந்ததுன்னா ஓல்டு ஃப்ளார் அடியில் யங் ஃப்ளார் கம்மியாக இருந்ததுன்னா அது வந்து ரெசிமோஸ் பேட்டர்ன்ஸில் இருக்கும், அது வந்து ட்ரையாங்கிள் பொசிஷன்ஸில் இருக்குது. அதுக்கு அடுத்தது அதில் லேட்ரல் பர்ட்ஸ், ஓகேவா, பெடிசிலேட் சைம்ஸ், அது பக்க சைடில் வளரக்கூடியது. அது சிம்பிளாக இருக்கலாம், இல்லை காம்பவுண்ட் டைகேஷியாவாக இருக்கலாம். எக்ஸாம்பிள் ஆசிமம், துளசி, ஓகேவா. ஸோ இப்போ இது ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் பிக்சர்ஸ் பாருங்கள். ஸோ இது வந்து thyrsus, இன்டெஃபினைட் சென்ட்ரல் ஆக்சிஸ், அப்போ மட்டும் வளர்ந்து போய்கிட்டே இருக்கும், ஓகேவா. ஸோ இப்போ இது வந்து வளர்ந்து போய்கிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்தது இது வந்து ஓல்டு ஃப்ளாஸ் வந்து பேஸில் இருக்குது, யங் ஃப்ளாஸ் வந்து டிப் அப்பெக்ஸில் இருக்குது, ஓகே, நுனியில் இருக்குது. இப்போ இது வந்து ட்ரையாங்கிள் பொசிஷன்ஸில் இருக்குது. அதுவே இதில் உள்ள லேட்ரல் பர்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, ஸோ வந்து பாருங்கள், இதில் வந்து லேட்ரல் பர்ட்ஸ். ஸோ இப்போ வந்து இது வந்து ஓல்டு ஃப்ளாரு, இது வந்து யங் ஃப்ளார். அப்போ இது வந்து என்னது இன்வெர்ட் ட்ரையாங்கிளில் இருக்குது, இன்வெர்ட் ட்ரையாங்கிளில் இருக்குது. ஸோ அப்போ அந்த இன்வெர்ட் ட்ரையாங்கிள் இருக்கும்போது அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்லுவோம், இது வந்து சைமோஸ் மேனர், ஓகேவா. சைமோஸ் ஆஸ் வெல் அஸ் ரெசிமோஸ் மேனர் மிக்ஸ் ஆகிறது தான் thyrsus, ஓகேவா. thyrsus அதான் எக்ஸாம்பிள் ஆசிமம். ஆசிமம் அப்படின்னா துளசி. நெக்ஸ்ட் டைப்பு வெர்டிசில் ஆர் வெர்டிசிலேஸ்டா, ஓகேவா. வெர்டிசில் ஆர் வெர்டிசிலேஸ்டா. இந்த மெயின் ஆக்சிஸ் பிஎஸ் டூ ஆப்போசிட் லேட்ரல் செசல் சைமு, ஓகேவா. மெயின் ஆக்சிஸ் பிஎஸ், ஸோ வந்து சென்ட்ரல் ஆக்சிஸ் இருக்குது அப்படின்னா அதனுடைய டூ ஆப்போசைட்ஸ்லேயும் என்ன பண்ணும் அப்படின்னா செசல் சைம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அட் த ஆக்சல் ஆஃப் த நோட். ஈச் ஆஃப் இட்ஸ் ப்ரொடியூஸ் மோனோகேஷியல் ஸ்கார்பியாய்ட் லேட்ரல் பிரான்ச்சஸ் ஸோ தட் ஃப்ளாஸ் ஆர் க்ரௌட் அரவுண்ட் த நோட், ஓகேவா. அது லியூக்கஸ், எக்ஸாம்பிள் லியூக்கஸ் அப்படின்னா தும்பைச்செடி பார்த்துருப்பீங்க, அப்படியே நீட்டாக லாங்காக அதனுடைய லாங்காக இருக்கும் அதனுடைய இன்ஃப்ளோரன்ஸ் ஆக்சிஸ். அதில் வந்து சென்ட்ரல் அப்படியே ஃப்ளாஸ் வந்து க்ரௌடாக ஃபார்ம் ஆகிருக்கும். அதுக்கு அடுத்தது அதுக்கு மேலேயே வந்து அப்படியே இன்ஃப்ளோரன்ஸ் ஆக்சிஸ் வந்து டெவலப் ஆகும், அதில் க்ரௌட் ஃபார்ம் ஆகிருக்கும், ஃப்ளாஸ் வந்து க்ரௌட் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் ஃப்ளாஸ், ஓகேவா. ஸோ லியூக்கஸ் ஃப்ளாஸ் இது, பட் திஸ் இஸ் நாட் லியூக்கஸ், லியோனட்ஸ், ஓகேவா. லியோனட்ஸ் அது எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, லியூக்கஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுதான் என்னது அப்படின்னா வெர்டிசில், ஓகேவா. அப்போ மெயின் ஆக்சிஸ் வந்து டூ ஆப்போசிட் லேட்ரல் சைம். அப்போ வந்து அதில் என்ன கிடையாது, செசைல் சைம். செசைல் சைம்ஸ்னால் பெடிசிலேட் கிடையாது. பெடிசிலேட் எதுனா காம்பு இருக்கக்கூடியது, அப்போ காம்பு இல்லாமல் செசைல் சைம்ஸாக இருக்குது ஃப்ளாஸு. அது வந்து மோனோகேஷியல் ஸ்கார்பியாய்டு அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம், அல்டர்னேட் சைட்ஸ், ஓகேவா. ஸோ வந்து ஆக்சிஸ் டெவலப் ஆன் அல்டர்னேட் சைட்ஸ் after become coiled around alternate இருக்கும். அது ஆப்போசிட் மேனர், அது ஒரே சைடில் ஃபார்ம் ஆச்சுன்னா அது ஹெலிகாய்டு சொல்லுவோம். ஆல்டர்னேட் மேனரில் ஃபார்ம் ஆச்சுன்னா அது ஸ்கார்பியாய்டு சொல்லுவோம். ஸோ அப்போ அது ஸ்கார்பியாய்டு மேனர், ஓகேவா.
இதான் வெர்டிசில் ஆர் வெர்டிசிலேட்டாஸ். ஓகேவா? ஸோ நிறைய இது வந்து இந்த ரெட் கலர் ஃப்ளார்ஸ் இது வந்து லியோனட்ஸ் இது பார்த்துருக்கலாம் ஒரு சில ஏரியாவில். அது அப்படியே வந்து ரவுண்டாக ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நல்ல பிக் சைஸாக இருக்கும், அதனுடைய பிளான்ட்டே பிக் சைஸாக இருக்கும், ஃப்ளார்ஸ் அது மாதிரி நல்லா ப்ராடாக இருக்கும். ஓகேவா? அது மாதிரி அதே சேம் எக்ஸாம்பிள் தான் லியூக்கஸ். ஓகேவா? தும்பை செடி பார்த்துருக்கலாம், அதுவும் அப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் வெர்டிசில் ஆர் வெர்டிசிலேட்டா. இப்போ வந்து சைமோஸ் மேனர் as well as ரெசிமோஸ் மேனர் மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால இது பேர் என்னது? மிக்ஸ்டு இன்ஃப்ளோரசன்ஸ். ஓகேவா? 2 type ஆஃப் மிக்ஸ்டு இன்ஃப்ளோரசன்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் ஸ்பெஷல் இன்ஃப்ளோரசன்ஸ். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? ரெசிமோஸு, செகண்ட் ஒன்று சைமோஸு, தேர்டு ஒன் மிக்ஸ்டு இன்ஃப்ளோரசன்ஸ், ஃபோர்த் ஒன் ஸ்பெஷல் இன்ஃப்ளோரசன்ஸ். இதுக்கு ஒரு தனியான வகை. ஓகேவா? The inflorescence do not show any of the development pattern types or classified under special type of inflorescence. The inflorescence do not show any of the development pattern, okay, pattern types or classified under special inflorescence types. Special type of inflorescence. சைமோஸும் கிடையாது, ரெசிமோஸும் கிடையாது, ரெண்டு மிக்ஸும் இல்லாமல் இருக்குது. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்ஃப்ளோரசன்ஸாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்பெஷல் இன்ஃப்ளோரசன்ஸ். அது ஒரு சிறப்பு வகையான இன்ஃப்ளோரசன்ஸ் சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இந்த ஸ்பெஷல் இன்ஃப்ளோரசன்ஸில் இம்பார்ட்டண்டாக 3 இருக்குது. ஓகேவா? 3 டைப்ஸில் இருக்குது. ஒன் சயாத்தியம், செகண்ட் ஒன் ஹைப்பந்தோடியம். ஓகேவா? செகண்ட் ஒன் ஹைப்பந்தோடியம், தேர்டு ஒன் ஜினாந்தியம். ஓகேவா? ஸோ இப்போ 3 டைப் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ், ஸ்பெஷல் இன்ஃப்ளோரசன்ஸ். ஒன் ஜினாந்தியம், ஹைப்பந்தோடியம், சயாத்தியம். ஸோ இப்போ இதுதான் வந்து அதனுடைய ஸ்பெஷல் இன்ஃப்ளோரசன்ஸ். இது தனித்தனியாக கூட கேட்கலாம் உங்களுக்கு. 2 மார்க்ஸ் 3 மார்க்கில் தனித்தனியாக கேட்கலாம். ஹைப்பந்தோடியம்னா என்ன, ஜினாந்தியம்னா என்ன, ஸ்பெஷல் டைப்பு அது வந்து தனியாக கேட்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒன் சயாத்தியம். Cyathium inflorescence consists of small unisexual flowers enclosed by a common involucre which mimics a single flower. இந்த இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து சயாத்தியம் அப்படின்றது எப்படின்னா ஹோல் இன்ஃப்ளோரசன்ஸ். இந்த இன்ஃப்ளோரன்ஸ் எல்லாமே யூனிசெக்சுவல் ஃப்ளார்ஸாக இருக்கும். மேல் ஃப்ளாரு, ஃபீமேல் ஃப்ளார் அப்படின்றது தனித்தனியாக தெரியும். ஸோ பார்த்து ஆனால் எல்லாம் குரூப்பாக இருக்கும், இருந்தாலும் அதில் மேல் ஃப்ளார் இது, ஃபீமேல் ஃப்ளார் இது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து சயாத்தியம் இன்ஃப்ளோரசன்ஸ். ஓகேவா? அதாவது வந்து அந்த வட்ட பூ வடிச்சதில் தான் அந்த இன்வால்குர் அப்படி சொல்லுவோம். ஸோ ரவுண்டாக இருக்கும், ரவுண்டாக இருக்கக்கூடியது தான் இந்த இன்வால்குர். அப்போ அதில் வந்து யூனிசெக்சுவல் ஃப்ளார்ஸ் இருக்குது. அது பார்க்கறதுக்கு நிறைய ஃப்ளார்ஸ் இருக்கும், மேல் ஃபீமேல் ஃப்ளார்ஸ் நிறைய இருக்கும். பார்க்கறதுக்கு என்னென்னா சிங்கிள் ஃப்ளார்ஸ், அது மிமிக். ஓகேவா? அது எப்படி இருக்கும் அப்படின்னா அது எப்படி தோற்றம் தெரியும் அப்படின்னா ஒரு ஃப்ளார் மாதிரி இருக்கும். இந்த மேல் ஃப்ளார்ஸ் ஆர் ஆர்கனைஸ்ட் இன் எ ஸ்கார்பியாய்டு மேனர். ஓகேவா? மேல் ஃப்ளார் வந்து ஸ்கார்பியாய்டு மேனர் என்ன சொல்லிருக்கோம்? ஆல்டர்னேட் சைடில் டெவலப் ஆகக்கூடியது, ஆனால் காயில் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடியது, அதுதான் அந்த ஸ்கார்பியாய்டு மேனர். அதே மாதிரி ஃபீமேல் ஃப்ளார் இஸ் சாலிட்டரி அண்ட் சென்ட்ரலி லொக்கேட்டட் ஆன் லாங் பெடிசில். ஓகேவா? ஒரே ஒரு ஃபீமேல் ஃப்ளார் இருக்குது. அந்த ஃபீமேல் ஃப்ளார் வந்து சென்ட்ரலில் லொக்கேட் ஆகிருக்கு. அப்போ சென்ட்ரலில் லொக்கேட் ஆகும்போது அதனுடைய பெடிசில் வந்து ரொம்ப லாங்காக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சயாத்தியம் இன்ஃப்ளோரசன்ஸ் இதுதான். ஸோ இப்போ வந்து ரொம்ப அப்படியே க்ரௌடாக இருக்கும் ஃப்ளார்ஸ் எல்லாமே. அந்த க்ரௌடாக இருக்கும்போது ஃப்ளார்ஸ் க்ரௌடாக இருக்குது. ஸோ இப்போ இதில் சென்ட்ரல் அதில் சரௌண்டில் இருக்கிறது மேல் ஃப்ளார் வந்து ஸ்கார்பியாய்டு இன்ஃப்ளோரசன்ஸில் இருக்குது. ஒரு லேட்ரல் சைட்ஸ் டெவலப்மெண்ட்டாக இருக்குது ஐதர் சைட்ஸில். அதில் வந்து சென்ட்ரலில் இருக்குது என்னது? ஃபீமேல் இன்ஃப்ளோரசன்ஸ். அப்போ லாங் பெடிசிலேட் வித் ஃபீமேல் ஃப்ளாரு. ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாமே மேல் ஃப்ளார். இந்த பக்கம் மேல் ஃப்ளார், இது மேல் ஃப்ளார், இது மேல் ஃப்ளார், இது மேல் ஃப்ளார், இது எல்லாமே மேல் ஃப்ளார். பட் திஸ் இஸ் ஒன் ஃபீமேல் ஃப்ளார். ஓகேவா? அப்போ வந்து ஃபீமேல் ஃப்ளார்ஸ் வந்து சாலிட்டரி, அப்போ சிங்கிளாக இருக்குது, ஒன்று தான். சாலிட்டரி அப்படின்னா சிங்கிள், ஒன்று. சென்ட்ரலி லொக்கேட்டட் ஆன் லாங் பெடிசில். அதில் மேல் ஃப்ளார் இஸ் ரெப்ரசன்ட் ஒன்லி by stamen and female flower represented by only pistils. நம்ம இது பைசெக்சுவல் ஃப்ளார்ஸ் அப்படி சொல்ல முடியாது, ஸ்டாமனும் பிஸ்டிலும் இருக்குது அப்படின்றது சொல்ல முடியாது. ஸோ அதனால் என்னது, ரெண்டு ஃப்ளார்ஸ் மிக்ஸ் ஆகிருக்கு, யூனிசெக்சுவல் ஃப்ளார் சொல்கிறோம். ஏன் அப்படின்னா தனித்தனியாக இருக்கிறதுனால தான் யூனிசெக்சுவல் சொல்கிறோம். மேல் ஒரு யூனிசெக்சுவல், ஃபீமேல் ஒரு யூனிசெக்சுவல். ஸோ இப்போ இந்த யூனிசெக்சுவல் ஃப்ளார்ஸே வந்து தனித்தனியாக இருக்குது. இது ரெண்டுமே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சென்ட்ரலில் லொக்கேட் ஆகிருக்கு. இப்போ வந்து
மேல் ஃப்ளார் அப்படின்னா ஸ்டாமன்ஸ் மட்டும்தான் இருக்கும், அதோடைய பிஸ்டில்ஸ் கைனோசியம் அந்த மாதிரி எதுவும் இருக்காது. ஸோ அதுமாதிரி ஃபீமேல் ஃப்ளார்ஸில் வந்து பிஸ்டில் மட்டும்தான் இருக்கும், ஆண்ட்ரோசியம்ஸ் அந்த மாதிரி அன்டெவலப்டு அது மாதிரி எதுவும் இருக்காது. ஸோ இப்போ ரெண்டுமே தனித்தனியாக இருக்கக்கூடியதான் ஃப்ளார்ஸ். ஓகேவா. சயாத்தியம் மேபி ஆக்டினோமார்பிக், எக்ஸாம்பிள் யூஃபர்பியா, ஆர் சைகோமார்பிக், எக்ஸாம்பிள் பீடியாலந்தஸ். நெக்டர் இஸ் present in invalid. நெக்டர், அப்போ நெக்டர் அப்படின்னா என்னது, ஒரு தேன் சுரக்கக்கூடிய தேன் சுரப்பி அப்படி சொல்லுவோம். அந்த எதுக்கு மேலே இருக்குன்னா அந்த ரவுண்டாக பொசிஷனில் சொல்லணும்ல, வட்டமாக இருக்குது. ஓகேவா. இன்வாலிக்கு பூ அடிச்சதில் அந்த மேலே இருக்கிறது நெக்டர்ஸ் இருக்கும். அப்போ அதில் வந்து ஈஸியாக வந்து இன்செக்ட்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகும். இது ஸ்பெஷல் டைப் ஒன்று சொல்லுவோம், என்னென்னா ஆக்டினோமார்பிக் அண்ட் சைகோமார்பிக். ஆக்டினோமார்பிக்னா என்ன? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நெக்ஸ்ட்டு ஃப்ளார்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம், இந்த ஃபார்முலா யூட்டிலைஸ் பண்ண போகிறோம். தென் ஃப்ளார் எப்படி வந்து ட்ராப் பண்ணுறது, ஃப்ளோரல் டயக்ராம்ஸ் எப்படி ட்ராப் பண்ணுறது, அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். அப்போ அதில் இம்பார்ட்டண்டாக ஆக்டினோமார்பிக் சைகோமார்பிக் படிப்போம். அப்போ ஆக்டினோமார்பிக்னா என்ன அப்படின்னா, the plants, the flowers can be divided many equal pair. ஓகேவா. ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார் ஃபிஷ் இருக்குது அப்படின்னா, அந்த ஸ்டார் ஃபிஷ் என்ன பண்ணலாம், எப்படி வேணாலும் கட் பண்ணலாம், அந்த மாதிரி பொசிஷன்ஸில் வரக்கூடாது. அதே மாதிரி தான் ஆக்டினோமார்பிக். ஸோ ஃப்ளார்ஸ் வந்து மெனி ஈக்குவல் ஹால்விஸாக வந்து பிரிக்கலாம். இப்போ ஹைபிஸ்கஸ் இருக்குது அப்படின்னா அது ஒரு ஆக்டினோமார்பிக் ஃப்ளார்ஸ். ஏன் ஆக்டினோமார்பிக் ஃப்ளார்ஸ் சொல்கிறோம் அப்படின்னா, அது என்ன பண்ணலாம், 5 பெடிசிலேட்டு 5 ஸ்டிக்மா இருக்கும், அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டாமன்ஸ் ஐசோலேட் பண்ணலாம். அது மாதிரி 5 கேலக்ஸ் இருக்கும். ஓகேவா. ஸோ அப்போ அந்த மாதிரி ஈஸியாக வந்து ஐசோலேட் பண்ணுறது தான் என்னது, அது மாதிரி தனித்தனியாக பிரிக்கலாம். அதுதான் ஆக்டினோமார்பிக். சைகோமார்பிக்னா பிரிக்க முடியாது, ஒன்லி 2 பிளானாக பிரிக்கலாம், அப்படி இல்லைனா பிரிக்க முடியாது, ரெண்டாக கட் பண்ணலாம், இல்லைனா பிரிக்க முடியாது. ஸோ அப்போ அதான் சைகோமார்பிக். ஃபார் எக்ஸாம்பிள் பனானா ஃப்ளாஸ் இருக்குது. அப்போ அந்த பனானா ஃப்ளாஸ் என்னென்னா ரெண்டாக தான் கட் பண்ணி எடுக்க முடியும். ஸோ இப்போ இதுதான் வந்து சைகோமார்பிக். ஆக்டினோமார்பிக் எக்ஸாம்பிள் யூஃபர்பியா, சைகோமார்பிக் எக்ஸாம்பிள் பீடியாலந்தஸ். ஓகேவா. ஸோ இப்போ இதுதான் சயாத்தியம் இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படி சொல்லுவோம். இதுதான் வந்து ஸ்பெஷல் இன்ஃப்ளோரசன்ஸ். யூனிசெக்சுவல் ஃப்ளார்ஸ் வந்து இருக்குது, அதை பார்க்குறதுக்கு எல்லாமே வந்து ஒரு சிங்கிள் ஃப்ளாராக தெரியும், ஆனால் மெனி ஃப்ளார்ஸ் அதில் இருக்குது. மேல் ஃப்ளார், ஃபீமேல் ஃப்ளார், அது மாதிரி நிறையா இருக்குது, ஒரு ரவுண்டாக இருக்குது, அதுதான் வந்து சிங்கிள் ஃப்ளாராக தெரியுது. அதில் மேல் ஃப்ளார் மட்டும் வந்து ஃபீமேல் ஃப்ளார் வந்து சாலிட்டரி மேனரில் இருக்குது, மேல் ஃப்ளார் வந்து ஸ்கார்பியாய்ட் மேனரில் இருக்குது. ஓகேவா. ஸோ அதில் மேல் ஃப்ளார்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்டாமன்ஸ் இருக்கும், ஃபீமேல் ஃப்ளார்ஸில் என்ன இருக்கும், பிஸ்டில் இருக்கும். ஸோ அதுமாரி இது சயாத்தியம் மேபி ஆக்டினோமார்பிக், எக்ஸாம்பிள் யூஃபர்பியா ஆர் சைகோமார்பிக் பீடியாலந்தஸ். ஓகேவா. அதுக்குள்ளே சேர்ந்து அந்த இன்வால்குற அந்த ரவுண்ட் பொசிஷனில் இருக்கக்கூடியதில் கண்டிப்பாக என்ன இருக்கணும், ஹனி இருக்கும். ஸோ ஹனி நெக்டார் இஸ் ப்ரெசன்ட் இன் இன்வாலிக். ஓகேவா. இன்வால்கர். அண்டு அதுக்கு அடுத்தது ஹைப்பந்தோடியம். செகண்ட் ஒன்று என்னதுன்னா ஹைப்பந்தோடியம். த ரிசெப்டாக்கல் இஸ் எ ஹோலோ globostructures consisting of unisexual flower present on the inner wall of the receptacle. ஓகேவா. இந்த ரிசெப்டாக்கிள் அப்படி சொல்லுவோம். ஹைப்பந்தோடியம் அப்படின்னா ஒரு ரிசெப்டாக்கிள் ஃபார்ம் ஆகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆப்பிள் ஃப்ளாஸ் இருக்குது, ஆப்பிள் இருக்குது, ஆப்பிள் இருந்தால் வந்து தாலமஸ், ஹைப்போ தாலமஸ்லேருந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் ஃபார்ம் ஆகும், ஓவரிலேருந்து ஃப்ரூட் ஃபார்ம் ஆகும். அதனால தான் அது வந்து என்ன சொல்லுவோம், ஃபால்ஸ் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவோம். ரிசெப்டாக்கிள் இஸ் ஹோலோ க்ளோபோஸ், அது உருண்டையாக இருக்கக்கூடியது. அதுக்கு அடுத்தது ஸ்ட்ரக்சர் கன்சிஸ்டிங் ஆஃப் யூனிசெக்சுவல் ஃப்ளார்ஸ். இதுலேயும் மேல் ஃப்ளார் அண்ட் ஃபீமேல் ஃப்ளார்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். அந்த இன்னர் வால் ஆஃப் த ரிசெப்டாக்கிள். ஓகேவா. ஸோ வந்து அதுக்குள்ளே இருக்கும் அந்த. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இது சொல்கிறோம்ல, இப்போ இது வந்து அத்தி ஹைப்பந்தோடியம் அப்படின்னா ஃபிக்கு சொல்லலாம், அத்தி ஃப்ளாஸு, அதுக்கப்புறம் பீட்டில். ஓகேவா. ஸோ இப்போ அந்த மாதிரி நிறைய ஃபைகஸ் நிறைய இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு ஹைப்பந்தோடியம் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேவா. சினாந்தியம் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேவா. இன்றைக்கி மட்டும் இதை மட்டும் டெஸ்ட் எழுதி காட்டுங்க. ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ வெரி மச்.